நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 12. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். விசுவாசத்தில் வளர்த்தல். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன்மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கும் நிறைந்திருக்கிற எல்லாமல்ல தேவன் காலங்களை கச்சிதமாக ஒருங்கிணைக்கிறவர். குழந்தை வைக்கப்பட்ட பெட்டி கரை ஒதுங்கிய இடமும் நேரமும், பார்வோனின் குமாரத்தின் நீராட வருகிற இடமும் நேரமும் தேவனின் அனாதி திட்டத்தில் இருந்தன. நைல் நதியின் நீர் அவளுடைய அழுக்கை கரைத்ததோ இல்லையோ, அந்த நதியில் விடப்பட்ட இளம் குழந்தையின் அழுகை அவளுடைய இருதயத்தை கரைத்தது. சிப்போரால் பூவாள் என்னும் எளிய மருத்துவச்சிகளை தன்னுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்திய தேவன் இப்பொழுது எகிப்திய அரண்மனையின் இளவரசியை பயன்படுத்துகிறார். ஒரு குழந்தையின் அழுகுரல் ஒரு நாட்டை காப்பாற்றுகிற ஒரு இரட்சகனை எழுப்ப காரணமாயிற்று என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எந்த நதியில் குழந்தைகளை போட்டு கொல்ல சொன்னானோ அங்கிருந்தே தனக்கான எதிரி தோன்றுவான் என்று பார்வோன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். கிறிஸ்தவத்தை அழிக்கும்படி புறப்பட்டு சென்ற பவுலையே தமக்கான தூதுவனாக ஏற்படுத்திய தேவன் அல்லவா நம்முடைய தேவன். குழந்தையின் அக்காள் மிரியாமை நாம் மறந்துவிட முடியாது. அவளது துடிப்பான ஞானமுள்ள செயல், தம்பியின் மீது அவள் கொண்டிருந்த அக்கறை, துணிச்சல், சாமர்த்தியமான பேச்சு, இவை எல்லாவற்றையும் நம்மால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியாது. தேவன் இவளையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். எளியவர்களையும் கல்வியறிவற்றவர்களையும் பலவீனர்களையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்துகிறார். இத்தகைய மக்களின் தியாகமான பணிகளை இன்றைக்கு நாம் அறியாது இருக்கலாம். ஆனால் பரலோகம் இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டும். அவர்களுக்குரிய வெகுமதிகளை அந்நாட்களில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாமும் அவருடைய திட்டத்தின் மையத்திலே தான் இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்தி கொள்வோம். நாம் செய்யும்படி தேவன் என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, அதை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்றுவோம். தேவன் குழந்தையின் பெற்றோரின் விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவர்கள் பிள்ளையை திரும்ப பெற்றதும் அல்லாமல் அதை வளர்ப்பதற்கான சம்பளத்தையும் பெற்றனர். பார்வோனின் குமாரத்தை அதை எனக்கு வளர்த்திடு என்றார். பரமதேவனில் விசுவாசம் கொண்ட அத்தாயாரோ அதை தேவனுக்காக வளர்த்தாள். பிள்ளைகளிடத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு பெற்றோரின் விசுவாச வாழ்க்கை இருக்க வேண்டும். பின் நாட்களில் மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய மக்களோடு துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டதற்கு பெற்றோரின் சரியான வளர்ப்பே காரணமாகும். தேவன் நமக்கும் இப்படியான வாய்ப்புகளை வழங்கி வருகிறார். நம்மால் எந்தளவு முடியுமோ அந்த அளவுக்கு வசனத்தையும் விசுவாசத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் பிள்ளையின் பெற்றோரின் விசுவாசத்தை கனப்படுத்தியது போல நமது விசுவாசத்தையும் கனப்படுத்துவார். பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை உலகத்தின் நன்மைகளை பயன்படுத்தி உமக்காக வளர்த்திட கிருபை செய்தருளும்.